எனக்கு ரொம்ப நாளாகவே சூஷி ட்ரை பண்ணணுன்னு ஆசை. கரெக்டாக ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறப்ப இந்த கடையை பார்த்தேன். சரி உள்ளே பூந்துடலாம் அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். எல்லாம் சூஷி ட்ரை பண்ணுறதுக்கு ஜப்பான் தான் போவாங்க. நம்ம தாய்லாந்து வந்து சூஷி ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே கடையிலே கேட்டேன் பிகினர்ஸ்க்கு எந்த சூஷி ட்ரை பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு. ஜப்பானோட மேப் சால்மன் சூஷி ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ சால்மன் ஃபிஷ்ஷோடது. இன்றைக்கி சால்மன் சூஷி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சால்மன் ஃபிஷ்ஷு, அடியில் ரைஸ், சாம்பி. இது ஜாப்பனீஸோட பிக்கிள் மாதிரி ரொம்ப காரமான பொருள். ரா ஃபிஷ் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூஷி எப்படி சாப்பிட்ணுன்னு கூட தெரியாது. தப்பாக சாப்பிட்டா மன்னிச்சிக்கங்க. சாப்பிட தெரிஞ்சுங்க. வசாம்பி பிக்கிள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வசாம்பி இங்கே ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் வசாம்பி பற்றி தெரிஞ்சது முதல்ல. சாப்ஸ்டிக்ஸில் எடுக்க தெரியுமான்னு தெரியல. சாப்ஸ்டிக் எப்படி பிடிக்கணும்னு தெரியாது. கையிலே சாப்பிடுவோம். சாம்பி லைட்டாக தொட்டு கடிச்சு சாப்பிட்ணுமா? வசாம்பியோட காரம் தான் வருது. ரைஸோட டேஸ்ட், ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே இல்லையே. இல்லைங்க, பச்சை மீன் சாப்பிட்ற மாதிரியே இல்லை. வெறும் மீன் சாப்பிட்டா கூட அவ்வளோக்கா மீனோட டேஸ்ட்டே வரல. சாய் சாஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்டு செம்மையாக இருக்கு. சாப்பாட்டையும் நொங்கையும், சாப்பாடு கூட நொங்கு இருக்குல்ல, பாம் ஃப்ரூட், அதை கலந்து சாப்பிட்ற மாதிரி. இது சாம்பிலையா இல்லை சாய் சாஸ்ல? fuck. வசாம்பி நிறையா தொட்டும் போல. வசாம்பி hit me like anything. என்ன இந்த காரம்? soy sauce. சூப்பராக இருக்குங்க. பச்சை மீன் அருவருப்பாகவே இல்லை. சாப்ஸ்டிக் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். வா உள்ள ஃபிஷ்ஷோட இது நல்லா நம்ம கொத்துக்கறி போடுவாங்கள்ல, அப்படி கொத்தி வச்சுருக்காங்க. இது அடியில் ரைஸ். ரொம்ப போல் வசாம்பிலே தொடுவோமா? பயமாக இருக்குது வசாம்பி. போன தாட்டி வசாம்பி இப்போ சாப்பிட்டதே மூஞ்சி ஃபுல்லாக ரெட் ஆகிருக்குமே.
பயங்கர காரமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தொட்டிருக்கேண்ணே, இவ்வளோ தான் தொட்டிருக்கேன். எவ்வளோ காரமாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை கலரில் தெரியறது தான் வசாம்பி. காரம். ஓ, இந்த மீனே புளிக்குது. இது ஃபிஷ்ஷோட ஸ்கின் போல். ஒய்ஷி தேஸ். ஒய்ஷி தேஸ்னா ஜாப்பனீஸில் சூப்பராக இருக்குண்ணா. சால்மன் சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சோண்டு மீன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. நம்மளுக்கு பிடிக்காத இந்த வாந்தி வந்துருமோ நல்லா. சுஷி சாப்பிட்டு வந்துட்டோம். அவர்கிட்ட கேட்டேன் ஃபுல்லாக தான் சாப்பிட்ணுமா முழுசாக. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தார் ஜாப்பனீஸ். அவர் ஃபுல்லாக முழுசாக சாப்பிட்டாரு. ஸோ முழுசாக தான் சாப்பிட்ணுமான்னு கேட்டேன் இங்கே ஹோட்டலில் இருக்கிறவங்க கேட்டேன். பட் அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்ன்னு தான் சொன்னாங்க.